ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இப்போ தமிழகமே திருவிழான்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ திருவிழாவுக்கு காரணம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் என்று குறிப்பிட்டாலும் இன்னொரு பக்கம் திருவிழாவாக இருக்கிறதுக்கு காரணம் தமிழகத்துடைய இப்போது இருக்கக்கூடிய முதல்வர்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்படி என்ன இப்போ அவர் செய்துட்டாரு அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் நடித்த ஜனநாயகன் திரைப்படமானது ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படம் இதுதான். ஸோ இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது பல தடைகளுக்கு பின்னாடி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த படத்தை பார்த்து ரசிகர்கள் எமோஷ்னல் ஆகிட்டு வராங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே இவருடைய கடைசி படம் பார்த்து எமோஷ்னல் ஆகிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் விஜயின் ஜனநாயகன் படம் குறித்து த்ரிஷா அம்மா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க த்ரிஷா அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகி கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. வெளியீட்டுக்கு முன்பு பல்வேறு சவால்களையும் தாமதங்களையும் சந்தித்த இந்த திரைப்படம் இறுதியாக ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரைக்கு இப்போ சூப்பராக விழா போல காட்சி தரப்பட்டுருக்கு. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜி, பிரியாமணி, நரேன், பாபி தியால், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறாங்க. இசையை அனிருத் ரவிச்சந்திரன் அமைத்துள்ள நிலையில் திரைப்படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட திரைகளில் வெளியான ஜனநாயகன் உலக அளவில் 30 நாடுகளில் திரையிடப்பட்டுள்ளதாக தயாரிப்பு தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் தெலுங்கில் வெளியான பகவந்த் கேசரி திரைப்படத்தின் சில முக்கிய அம்சங்கள் மற்றும் காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளதாக சமூக வலைத்தளங்கள் ரசிகர்கள் விவாதித்து ஒரு பக்கம் வந்துட்டுருக்கிறாங்க. இருப்பினும் விஜயின் திரை ஆளுமை மற்றும் அரசியல் பின்னணியோடு கதை மாற்றப்பட்டிருப்பதாகவும் பலர் கலர் தெரிவித்து வராங்க. அதாவது எதிர்கருத்தை பலர் தெரிவித்து வராங்க இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு. படத்தின் முதல் நாள் காட்சியை காண திரையுலகை சேர்ந்த பல முக்கிய பிரபலங்களும் திரையரங்களுக்கு நேரில் சென்றிருக்கிறாங்க. அந்த வகையில் நடிகை த்ரிஷா சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கிற்கு ரசிகர்களோடு இணைந்து ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்திருக்கிறார். த்ரிஷாவுடைய வருகையால் திரையரங்கில் இருந்த ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர். அவரை வரவேற்று கைத்தட்டியோ புகைப்படங்கள் எடுத்தோ ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அந்த புகைப்படங்களும் காணொளிகளும் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் வேகமாக அந்த இது பரவிட்டு வருது. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆனதுலேருந்து த்ரிஷா அவர்கள் எல்லா விஷயத்துலையும் முன்னின்று பண்ணுவது அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைரல் ஆகிட்டுருக்கு. அதுபோல தான் இந்த படம் பார்த்ததும் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த நிலையில தான் த்ரிஷாவுடைய தாயார் உருக்கமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ ஹைலைட்டாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகிட்டுருக்கு. திரைப்படத்தை பார்த்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய த்ரிஷாவின் தாயார் உமா கிருஷ்ணன் படக்குழுவை பாராட்டியதோடு விஜயின் திரைப்பயணம் குறித்து உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, படத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு பார்த்தேன். திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. விஜயுடைய நடிப்பும் படத்தின் உணர்ச்சிகரமான தருணங்களும் மனதில் நிற்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆனால் நடிகராக இருக்கக்கூடிய விஜயின் கடைசி திரைப்படம் என்பது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவரை இனி திரையில் பார்க்க முடியாது என்பதால் இது எனக்கு மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அனைவரும் அவரை மிகவும் மிஸ் செய்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவரது இந்த கருத்து தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களால் அதிகம் பகிரப்பட்டு வருது. அதோடு ஜனநாயகனுடைய திரைப்படம் விஜயின் திரைப்பயணத்தில் கடைசி படமாக அமைந்திருப்பது ஒரு பெரிய ரசிகர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலேயே ரசிகர்களுக்கு இது ஒரு சாதாரண திரைப்படமாக இல்லாமல் உணர்ச்சி பூர்வமான அனுபவமாக மாறியிருக்கு. அதனால் முதல் நாள் முதல் காட்சியிலே பல திரையரங்களில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. திரையுலக பிரபலங்களும் தொடர்ந்து படம் பார்த்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வரக்கூடிய நிலையில்
த்ரிஷாவுடைய தாயார் உமா கிருஷ்ணன் தெரிவித்துள்ள இந்த உணர்ச்சிகரமான கருத்து தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது. அதோடு ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க சொன்னது போல் இது நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் வருத்தத்தையும் ஏற்படுத்திட்டு வருது. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகிருக்கு. விஜய் அவர்கள் நடித்த கடைசி 20 படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் நிலவரம் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ அதனாலேயே கோடியில் தளபதி அவர்கள் பிறண்டு இருக்காங்க, அதாவது கோடியில் புரண்டு இருக்காங்க. ஸோ அவருடைய மாஸ் ஹிட் படங்கள் என்னென்ன எவ்வளோ கோடி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமான விஜயின் திரைப்பயணத்தில் வெளிவந்த கடைசி 20 திரைப்படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் குறித்த விரிவான பட்டியல் தற்போது சினிமா வட்டாரத்தில் பெரும் கவனம் ஈர்த்து வருது. ஆக்சுவலி ஒவ்வொரு படமும் வசூல் ரீதியாக எத்தகைய சாதனைகளை படைத்துள்ளது என்பது இதில் சொல்ல போகிறேன். ஸோ 100 கோடியை கடந்த வசூல் சாதனைகளில் இவர் எப்பயுமே இருந்திருக்கிறாரு. விஜயின் சினிமா வரலாற்றில் சமீபத்தில் வெளியான படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கோடிக்கணக்கில் வசூலை குவித்து சாதனை படைத்திருக்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ என்னென்ன படம் எவ்வளோ கோடி அப்படிங்கிறத சொல்கிறேன். லியோ 606 கோடி வசூல் செய்திருக்கு. தி கோட் அப்படிங்கிற படம் 455 கோடி வசூல் செய்திருக்கு. வாரிசு 305 கோடி வசூல் செய்திருக்கு. பிகில் 296 கோடி வசூல் செய்திருக்கு. சர்க்கார் 250 கோடி வசூல் செய்திருக்கு. மெர்சல் 250 கோடி வசூல் செய்திருக்கு. மாஸ்டர் 240 கோடி வசூல் செய்திருக்கு. பீஸ்ட் 215 கோடி வசூல் செய்திருக்கு. இந்த படங்கள் அனைத்துமே உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்து விஜயின் வணிக சந்தையை உச்சிக்கு கொண்டு சென்றவை என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. மறக்க முடியாத ஹிட் படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இருக்குல்ல, அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. 100 கோடி கிளப்பில் இணைவதற்கு முன்பு வெளிவந்த படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் தங்களது முத்திரையை பறிந்திருக்கு. அந்த வரிசையில் தெரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 148 கோடி வசூல் செய்திருக்கு. கத்தி 125 கோடி வசூல் செய்திருக்கு. துப்பாக்கி 122 கோடி வசூல் செய்திருக்கு. பைரவா 107 கோடி வசூல் செய்திருக்கு. இந்த படங்கள் கோடிக்கணக்கில் வசூலித்து ரசிகர்களை கவர்ந்தது. மேலும் நண்பன் 93 கோடி, புலி 95 கோடி, ஜில்லா 90 கோடி, தலைவா 70 கோடி, வேலாயுதம் 65 கோடி, காவலன் 50 கோடி, வேட்டக்காரன் 38 கோடி, சுறா 25 கோடி, இந்த மாதிரி திரைப்படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் குறிப்பிடத்தக்க வசூலை பதிவு செய்திருக்கு. தற்போது விஜயின் திரைப்பட பயணத்தின் கடைசி படமாக ஜனநாயகம் திரைக்கு வந்துள்ள நிலையில் இப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன புதிய சாதனைகள் படைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு திரையுலக வட்டாரத்தில் ரசிகர்களிடையே உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படம் பார்த்துட்டிங்களா? இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.